நம்ம வீட்டுக்குள்ள சாதாரணமாக ராஜா கேட்டார்ல, வீட்டில் சண்டை இல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குங்க. என்ன அந்த சண்டை வெளியே தெரியாமல் இருந்தால் நல்லது, அவ்வளவுதான். இதை நான் திருவள்ளுவர் சொல்றாரு, எந்த சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போடுங்க, நீங்கள் போய் ரோட்டில் போடாதீங்க, வேண்டாம். அது எது போலன்னா, இப்போ நீங்கள் தண்ணியில் மஞ்சளை கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இறைப்பு எழுதுறாருங்க, திருக்குறள் உரை எழுதுறப்ப மஞ்சளை கலந்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் தண்ணி ஆயிடும். இந்த திருவிழாவில் ஊற்றுவாங்கல்ல, மஞ்சள் தண்ணி ஆயிடும். அப்புறம் புளியை கலந்தீங்கன்னா கருப்பு கலர் ஆயிடும். எதை கலந்தாலும் அந்த கலருக்கு போயிடும். ஆனால் உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தண்ணீர் கலந்தீங்கன்னா நிறம் மாறாதுங்க. உப்பு தண்ணியோட சேர்ந்து கலந்துடும். நம்ம வீட்டு சண்டை தண்ணீர் கலந்த உப்பு மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கணுமா. இதான் உப்பு அமைந்ததால் குழவுகிறார் திருவள்ளுவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, சண்டை வந்தாயா செய்யணும். அது வீட்டுக்குள்ள இருந்தா நல்லது, வெளியே போனா என்ன ஆகும்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு. எதுக்கு தெரியுமா? குழந்தை பிறகு போது யார் பேர் வைக்கிறது சண்டைங்க. புருஷன் சொல்றான், எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், சீனிவாசன். மனைவி சொல்றாங்க, கல்யாண செலவை ஏற்றுக்கிட்டு காரு வாங்கி கொடுத்து பெட்ரோல் போட்டது எங்க அப்பா கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் பேர் தான் வைக்கணும். சண்டை போட்டு ஒரு வாரம் பேசாம போய் சோழ காமிட்டாங்க. அப்புறம் அவர் 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து, இது பக்கத்து வீட்டில் போய் கேட்போம். பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, 80 வயசு இருக்கும். அவருக்கு போய் கேட்டாங்க, ஐயா எங்களுக்குள்ள சண்டை, என்ன சண்டை தெரியுமா? குழந்தை பிறந்தா யார் பேர் வைக்கிறது? எங்க அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? அவர் பெரியவர் இல்லையா, நல்லா யோசிச்சாரு. உங்க அப்பா பேர் என்ன? சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சீனிவாச கோபால கிருஷ்ணன் வைக்க போங்க அப்படின்னாரு. இப்ப புருஷன் யோசிச்சா, சீனிவாசன் எங்க பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க பேர் சரி, கோபால யாருன்னு கேட்டா எங்க பேர் இருந்தாரு அவரு. இப்ப வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டா ஒண்ணு சீனிவாசன் ஜெயிச்சுட்டான், இல்லைன்னா கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டான். வெளியே போனா கோபாலை உள்ள வந்துருவேன், அவ்வளவுதான். இதுதாங்க சின்ன சின்ன நகைச்சுவைகள். அது மட்டும் இல்ல, புதுசா என்ன நிகழ்ச்சி நீங்க சொல்லிட முடியும். இப்ப நானே நிறைய, எனக்கு என்னன்னா யூடியூப் எல்லாம் வந்த பிறகு எதையுமே நம்மளால சொல்ல முடியல, இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் புதுசு கிடைக்கலன்னு நீங்க நினைக்காதீங்க. சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். இதெல்லாம் நீங்க நம்பணும், வேற வழி கிடையாது. நீ பாட்டு கேட்டமா சொல்லிட்டு போவா, நாங்கள் நம்புவோம். நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், வந்து காட்டுறேன் கொடுக்கலாம். சமயத்தில் போயிருந்தேன். ஜெர்மனியில் டிரான்சிட்டு லுப்தான்சால போயிருந்தேன். அப்போ நம்ம இந்தியர்கள் எல்லாரும் அந்த இதில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் குழந்தைய தோளில் போட்டிருந்தாரு. அவர் எங்கே தான் இருந்தார். அவர் சின்ன குழந்தை என்கிட்ட பேசிக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா நானும் மனைவியும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம், 2 பேருமே வேலைக்கு போவோம். அவங்க வேலைக்கு போகிறப்ப நான் வீட்டு வேலை பார்ப்பேன், நான் வேலைக்கு போகிறப்ப அவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நான் உங்கள் யூடியூப் தொடர்ந்து கேட்பேன். எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, எப்போ கேட்பேன்னு சொல்கிறேன் பாருங்க. வீட்டு வேலையில் இந்த பாத்திரம் விளக்குற வேலை இருக்குல்ல, சாப்பாடு தட்டு செம்பு இதெல்லாம் விளக்குறதில்ல, அப்ப உங்க யூடியூப் சேனலை கேட்பேன். நீங்க அந்த பக்கம் மகாபாரதத்துல கர்ணன், அதே போல விதுரன், கிருஷ்ணன், சகுனி போன்ற பாத்திரங்களை விளக்குவீங்க. நான் இந்த பக்கம் சொம்பு, தவறா, இட்லி தட்டு, டம்ளரு இதை விளக்குவேன். நீங்க அங்கிட்டு விளக்குறீங்க, நான் இங்கிட்டு விளக்குறேன். நீங்களும் பாத்திரம் தான் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் தான் விளக்குறேன். நான் உண்மையிலே ரசிச்சேன். உண்மையை யோசிச்சு பாருங்க. இந்த பாத்திரங்கிற ஒரு சொல்லு, கேரக்டர் பாத்திரங்கிற ஒரு சொல்லு, அதாவது அந்த அனுபவிச்சு. நீங்க என்னோட யூடியூப்ல நான் கர்ணன் பத்தி பேசியிருப்பேன், 90 நிமிஷம் சூரியபுத்திரன் அப்படின்னு சொல்லி. அதீத அளவு மக்களால் பார்க்கப்பட்டது அதுதான். நம்ம நினைக்கிறோம்
5 நிமிஷம் மேலே பேசினா கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, பேசுகிற மாதிரி பேசுனா யாரையும் கேட்க வச்சுக்கலாம், அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லை, விதுரன்கிற ஒரு பாத்திரத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன் தெரியுமா? மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மாவே கொஞ்சம் அஞ்சி கொஞ்சம் பின்வாங்குற இடம் யாருக்கு தெரியுமா? விதுரன் மட்டும்தான். ஏன்னா அவன் தர்மத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அறவழி நிற்பவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த உண்மைக்கு நிகராக எதுவுமே முடியாது. ஒரு தடவை மகாத்மா காந்தி கேட்குறாங்க, என்ன மிஸ்டர் காந்தி, உங்களுடைய சத்தியாகிரகம் தோற்று போய்விட்டதாமே? அவர் சொன்னார், இல்லை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தோற்பானே தவிர சத்தியம் ஒருபோதும் தோற்காது. அதுதான் உண்மை. கோட்பாடு தோற்று போகுமா சொல்லு பார்க்கலாம்? இல்லைங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த சந்தோஷத்தை பார்க்கிற எண்ணம் இருந்தால் போதுங்க, அதான் வேணும். அதில் முக்கியமாக நம்ம இரவு பகலாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன தெரியுங்களா, இந்தியெல்லாம் 500 வருஷத்துக்கு இருக்க 600 வருஷத்துக்கு இருக்க உலகம் மாறும். 18ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி பிறகு வெகு வேகமாக மாற ஆரம்பிச்சது. அப்புறம் மின்யுக புரட்சி வந்த பிறகு எப்படி மாறுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. 10 நாளைக்கு ஒரு யுகம் மாறுதா? இல்லைங்க, அது என்னமோ மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் மதுரை பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன், டிரைவர் பார்க்கல, ஃபோனில் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்கார பொண்ணு என்னை பார்த்துட்டு என் கையில் ஃபோன் இருக்குல்ல, பழசு அப்படின்னு போகுது. அது புது ஃபோன் வச்சுருக்குங்க. அது என்னைய சொல்லிச்சா ஃபோனை சொல்லிச்சான்னு தெரியல. எதுக்குன்னா அப்டேட்டாக இருக்காங்க அவங்க எல்லாம். அதான் பெரிய ஆச்சரியம். இந்த அவசரமான இந்த உலகத்தில் நாம் என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உரையாடலை தவிர்த்துக்கிட்டே வர்றோம். சொன்னாங்கல்ல, அத்தைனா தெரியலன்னாங்க. நான் தமிழ் மரபு வழி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதிகமாக மரபு வழி கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன். நான் படுற பாட்டை நான் தனி புத்தகமே இருக்கலாம். தாய்மாமனை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்படின்னா தாய்மாமங்க, அங்கிளா அங்கிள் தான். சித்தப்பா இல்லை, மாமாவுக்கும் அது ஒன்று தான், சித்தப்பாவுக்கும் ஒன்று தான். அம்மாவோட பிறந்தவங்க இல்லையா யாரும் இருக்காங்க, அவங்கள கூட்டுவாங்க. தெரியல, தாய்மாமன் தெரியல. அதை காட்டில் என்ன செலவழிச்ச ஒரு கோஷ்டி இருந்துச்சு. இதெல்லாம் இந்த தமிழ் வழி கல்வியில் உறுதிமொழி பத்திரம்னு நம்ம கொடுப்போம். என்னன்னா சும்மா ஒரு மணமகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மனசு மகிழ்ச்சியோடு பொண்ணு அது மாதிரி சொல்லி அது கேள்வி போடுவாங்க, அதை வாசிப்பாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா, திருச்சியில் ஒரு கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க தான் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. பெரிய கல்யாணம். நான் போய் அந்த எல்லாமே அந்த சரக்கு எல்லாம் முடிச்சுட்டு அந்த இதை கொடுத்தேன், உறுதிமொழி பத்திரிக்கை இதை கொடுத்தேன். 2 பேர் வாசிங்க. வாங்கி மாப்பிள்ளை பொண்ணு முகத்தை பார்த்தாரு, பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பார்த்துச்சு. 2 பேருக்கு என் முகத்தை பார்த்தாங்க, சிரிச்சாங்க. எனக்கு எதுவும் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் மாப்பிள்ளை மெதுவாக என் காலில் சொன்னார், எங்கள் 2 பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது. 15 லட்ச ரூபா சம்பளம் ஒரு ஆளுக்கு. 5 வருஷம் 10 வருஷம் முதல்ல, இப்போ 60 லட்சம் 70 லட்சம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்க, தமிழ் படிக்க தெரியாது. என்ன செய்யறது, கல்யாணம் தள்ளி போட முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை ஒரு யோசனை சொன்னார், நீங்கள் வாசிங்க, நான் இந்த மந்திரிகள்லாம் பதவி வைப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வாசிக்க, நான் வாசிக்கிறேன். அப்புறம் நான் தான் வாசிச்சேன். மணமகனாகிய நான் இந்த மணமகளை இதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் அந்த பிள்ளை ஒத்துழைச்சாரு. சும்மா இல்லையா, நான் சொல்ல வந்ததுன்னா அவருக்கு யோசனையை பாருங்க. அதை படிக்க கூட தெரியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தா அதனுடைய அருமை தெரியணுங்க. இதுதான் முக்கியம். தமிழ் எப்படி சிறப்பு தெரியுங்களா? மற்ற நகைச்சுகள்லாம் இப்போ ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கு, அதில் இன்னைக்கு ஜோக் சொன்னோம்னா நாளை கழிச்சு தான் சிரிப்பாங்களாம். ஏன்னா அவனே அதிகமாக புரிய. இப்போ அப்படி இல்லை, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ இந்த மொழியினுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, அது அவ்வளவு வேகமாக வந்து சேருங்க. அதான் உண்மை. கடவுள் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், நம்முடைய ஆசிரியர் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், நம்முடைய வீட்டில் எல்லாரும்
மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த அந்த மகிழ்ச்சி இப்போ நான் சொன்ன மாதிரி சண்டை வரத்தான் செய்யும், சமாதானமாகத்தான் செய்யும். முதல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் மாறி மகன் முதற்றே உலகு. கடைசி திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரி. வேற ஒண்ணுமே இல்லை. சண்டை வரணும்பா, வந்து 2 பேரும் சமாதானம் ஆகிற அன்னைக்கு ஏற்படுற சந்தோஷம் மாதிரி என்றைக்கும் உனக்கு ஏற்படாது. இதுதான் கடைசி பொருள். என்ன அற்புதம் தெரியுங்களா? நம்ம அந்த காமத்துப்பால் இன்பத்துப்பால பாடத்தில் வைக்க மாட்டேங்கிறோம். என்னமா பையன் கெட்டு போயிடுவான்னு, ஐயோ கட்டுறாரு, அதுதான் வைக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சைக்காலஜி, அது முழுவதும் அதுதான் இருக்குது. ஒரு சொல் கூட அதில் சாதாரண சொற்கள் வராதுங்க. அதில் பூராமே உளவியல் பற்றி இருக்கும். இருநோக்கு இவல்கள் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றதன் நோய்க்கு மருந்து பார்.